மக்களே, இன்னைக்கு நாம சனி பிரதோஷம் பத்தி பார்க்க போறோம். பிரதோஷங்கிறது மாசத்துக்கு 2 டைம் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பிரதோஷம் வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே தெரியும். சனி பிரதோஷம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எப்போதுமே வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா மறக்காம நீங்க போய் சிவனை தரிசனம் பண்ணுங்க. அப்படி சனி பிரதோஷம் அன்னைக்கு நீங்க போய் தரிசனம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 5 வருஷம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி பிரதோஷம் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சிவனுக்கு பார்த்தீங்கன்னா வில்வ இலை அப்படி இல்லைன்னா வில்வ மாலை, நந்திக்கு வந்து அருகம்புல் அப்படி இல்லைன்னா அருகம்புல் மாலை வாங்கி கொடுங்க. ஏன்னா சிவபெருமானனுடைய வாகனம் தான் வந்து நந்தி. அப்படியே சிவனுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே உங்க மனசுக்குள்ளேயே படிச்சுக்கிட்டு இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பால், பன்னீர், நெய் இதெல்லாம் வந்து அந்த சிவனுக்கு அர்ச்சனை நடக்கிற டைம்ல வாங்கி கொடுங்க. கண்டிப்பா வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். சனி பிரதோஷம் அன்னைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா சிவனுடைய பக்தியும் அருளும் எல்லாத்தையுமே கிடைக்கும். இப்படிதாங்க சனி பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு சென்று வணங்கணும். இந்த மாதிரி பொருட்களை தான் நீங்க கண்டிப்பா வாங்கியும் கொடுக்கணுங்க.